பார்க்க அப்பாவி போல காவல் நிலையத்திற்குள் புகுந்த இளைஞரை சாதாரணமாக பார்த்த போலீசார் அவர் கூறிய தகவலை கேட்டு மொத்த பேரும் கதிகலங்கி போயுள்ளனர். ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, மொத்தம் 5 பேரை வெட்டி வீசிய சம்பவம் தான் கேரளாவையே உலுக்கி உள்ளது. அடுத்தடுத்து அங்கு நடந்தது என்ன என்று பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வெஞ்சாறுமூடு பகுதியைச் சேர்ந்த 23 வயதான அஃபான் என்ற இளைஞர் நேற்று இரவு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இவர் அடுத்தடுத்து கொடுத்த வாக்குமூலம்தான் மொத்த கேரளாவையும் உலுக்கி உள்ளது. அவர் கொடுத்த வாக்குமூலம்தான் இது. தனது பாட்டி வீட்டிற்கு சென்று பாட்டியை கொலை செய்து விட்டேன், பின்னர் அங்கிருந்து உறவினர் வீட்டிற்கு சென்று 2 பேரை கொலை செய்து விட்டேன் என போலீசாரிடம் கூறியுள்ளார். இத்தோடு முடிந்துவிட்டது என நினைத்த போலீசாருக்கு அடுத்தடுத்து அந்த இளைஞர் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மீண்டும் வீட்டுக்கு வந்து தனது தாயையும் 8ஆம் வகுப்பு படித்து வந்த தனது தம்பியையும் வெட்டி கொலை செய்து விட்டதாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி தனது காதலியையும் கொலை செய்துவிட்டு சரணடைய வந்ததாக கூறிய அந்த இளைஞர் தானும் விஷமருந்தியதாக போலீசாரிடம் கூறியுள்ளார். இவரது வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் வேறு வழியின்றி அந்த இளைஞரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதனையடுத்து அந்த இளைஞர் கூறிய இடத்திற்கு சென்ற போலீசார் 5 சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞரின் தாயை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த இளைஞரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் கொலைக்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் 5 பேரை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமின்றி கேரளாவையே உலுக்கி உள்ளது.